மகாநதி சீரியல் நாளைக்கு நடக்க போகுது. அதுக்குள்ள ரிவ்யூ இந்த வீடியோல பார்க்க போறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம். இங்க நம்ம குமரனோட கடையை சின்ன பின்னமா உடைச்சு போட்டுறாங்க நம்ம பசுபதி. இதெல்லாம் பார்த்து நம்ம விஜய் வந்து நமக்கு செம்ம கோவத்துல குமரனை கிட்ட சொல்றாங்க, இங்க பாருங்க குமரன், என்ன மன்னிச்சிருங்க. இதுக்கெல்லாம் காரணம் நாங்க. அதை எங்களோட வாழ்க்கையை நீங்க காப்பாத்த போய் எங்களுக்கு உதவி பண்ண போய் உங்க கடையை இப்படி சின்ன பின்னமா உடைச்சு போட்டான். நான் சும்மா விட மாட்டேன். அது மட்டும் இல்லாம இதுக்கு எவ்வளவு செலவாச்சு நானே பண்ணி கொடுத்தாங்க. தேவையில்லாம கவலைப்படாதீங்க, கங்கா கிட்டே இது சொல்லாதீங்க. அது மட்டும் இல்லாம அவங்க இப்போ பிரெக்னெண்டா இருக்காங்க. அவங்க தேவையில்லாம மனசா கஷ்டப்பட்டுட்டு இருப்பாங்க. எங்களுக்கு இப்போதைக்கு எந்த ஒரு விஷயமும் தெரிய வேணாம். இது பிரச்சனை நானே பார்த்துக்கிறேன். இனிமே எங்க விஷயத்துல தலையிடாதீங்க. தேவையில்லாம எங்களுக்கு நீ ஹெல்ப் பண்ண போய் உங்களுக்கு இவ்வளோ பெரிய சிக்கல் நான் கொண்டு வந்து நிப்பாட்டிட்டேன். நான் மன்னிச்சிருங்க குமரன் அப்படி சொல்லிட்டு கையெடுத்து கும்பிட்டுக்கிட்டு விஜய் வந்து கண் கலங்கிக்கிட்டு நம்ம குமரன் கிட்ட பேசுறாங்க. இதெல்லாம் பார்த்து குமரன் வந்து, என்ன விஜய் நீங்க இப்படி பேசுறீங்க? நான் இந்த இடத்துல நிக்கிறேன்னு காரணம் நீங்க தானே. அது மட்டும் இல்லாம நான் தேவையில்லாம உங்க மேல கோவப்பட்டு உங்க நிறையவே கஷ்டப்படுது. உங்க மேல கை நீட்டி உங்களை அடிச்சிருக்கேன். அப்ப கூட என் மேல எந்த ஒரு கோபம் இல்லாம என்கிட்ட நல்லாவே நீங்க பேசியிருக்கீங்க. எங்க குடும்பத்துக்கு என்ன உதவி பண்ண முடியுமோ அது எல்லா உதவியும் நீங்க தான் பண்ணியிருக்கீங்க. எனக்கு எல்லாமே தெரியும். உங்க மேல எந்த ஒரு தப்பு கிடையாது. அது மட்டும் இல்லாம நீங்களும் கவரி இன்ன வரைக்கும் மனசார விரும்புறீங்க. எல்லாமே எனக்கு தெரியும். தெரிஞ்சும் தெரியாத மாதிரி இருக்க காரணம் நான் உங்க மேல வச்சுக்க மதிப்பு மரியாதை. அது மட்டும் இல்லாம நான் உங்களை என் கூட பிறந்த அண்ணனா தான் நான் பார்த்துட்டு இருக்கேன் அப்படி சொல்லிட்டு குமரனும் கணக்கு எங்கிட்ட சொல்லுங்க, எதுவுமே நினைச்சு கவலைப்படாதீங்க. இந்த பசுபதி மாதிரி 1000 பேர் வந்து உங்களையும் கவரி பிரிக்க நினைச்சா நான் சும்மா அடக்க மாட்டேன். அது மட்டும் இல்லாம உங்களுக்கு நான் ஹெல்ப் பண்ணாதான் செய்வேன். என் உயிரே போனாலுமே உங்களையும் கவரி நான் சேர்த்து வைக்காம போக மாட்டேன். நீங்க எதுவும் நினைச்சு கவலைப்படாதீங்க விஜய், நான் பாத்துக்கிறேன் அப்படி சொல்லிட்டு நம்ம குமரனை நிமின்னு நம்ம விஜய்க்கு ஆறுதல் தொடங்க. இதை பார்த்து விஜய் வந்து கண் கலங்கிக்கிட்டு, எனக்கு இந்த மாதிரி அண்ணன் கூட பிறக்கும் சொல்லி எவ்வளோ நாள் நான் வருத்தப்பட்டிருக்கேன். ஆனா எனக்கு இப்போ நான் வருத்தப்படவே மாட்டேன். ஏன்னா இங்க 2 பேரும் கிடைச்சிருக்கீங்க அப்படி சொல்லிட்டு அந்த இடத்துல கட்டி பிடிச்சிக்கிறாங்க. இந்த பக்கம் கங்கா காவேரி கிட்ட ரொம்ப ஃபீல் பண்ணி அழுந்துட்டு இருக்கு. இங்க பாரு காவேரி, எனக்கு என்னமோ ரொம்ப தப்பா இருக்கு. நான் உடனடியே நான் மாமாவோட கடைக்கு போய் என்ன நடக்குன்னு பார்க்க போறேன். எனக்கு அவர் முகத்தை பார்க்க எனக்கு ரொம்ப சந்தேகமா இருக்கு. ஏன்னா அவர் நேற்று நைட்ல கடைக்கு போயிட்டு வந்தா முகமே சரி கிடையாது. இப்போ கூட பாரு சாப்பிடாம கடைக்கு போயிட்டாரு. அது மட்டும் இல்லாம என்னையும் கடைக்கு வேண்டாருன்னு சொல்லிட்டு போயிருக்கு. இந்த மாதிரி அவர் ஒரு நாள் பண்ணது கிடையாது. எனக்கு ரொம்ப பயமா இருக்குடி அப்படி சொல்லிட்டு இருக்காங்க. உடனே காவேரி வந்து, அப்படிலாம் எதுவுமே இருக்காதுக்கா, நீ தேவையில்லாம மனசை போட்டு குழப்பிக்காத, அதெல்லாம் ஒண்ணுமே இருக்காதுக்கா அப்படி சொல்லிட்டு நம்ம காவேரி எவ்வளவு தைரியம் சொல்றாங்க. அப்படி சொல்லிட்டு இருக்கும்போது நம்ம கங்கா வந்து, நான் இப்பவுமே பார்க்க போறேன் அப்படி சொல்லிட்டு உடனே நம்ம கடைக்கு கிளம்புறாங்க. இதை பார்த்து காவேரி வந்து, என்ன அக்கா இப்படி போறல, அது மட்டும் இல்லாம அக்காக்கு இந்த எல்லா உண்மை தெரிஞ்சுட்டு அக்காவால தாங்க முடியாது அப்படி சொல்லிட்டு பின்னாடியே போறாங்க. அப்ப நம்ம கடையில போய் நம்ம கங்கா அந்த கடையெல்லாம் பாக்குறாங்க. கண் கலங்கி அப்படி இடிஞ்சு போய் உட்காந்துக்கிட்டு, எப்படி இந்த மாதிரி ஆச்சு, இதுக்காக எனக்கு கடைக்கு வராதுன்னு சொன்னீங்களா அப்படி சொல்லிட்டு கண் கலங்கி அழுந்திருக்குங்க. இதெல்லாம் பார்த்த காவேரி, அக்கா நான் தான் உன்னை சொன்னேன், இதுக்காக கடைக்கு பக்கம் நீ வராது. அது மட்டும் இல்ல மாமா அதனாலதான் உன்னை வராதுன்னு சொல்லியிருக்காங்க. நீ தான் தேவையில்லாம அவர் தப்பா நினைச்சிட்டு இருந்த. இப்ப பாரு இப்ப எவ்வளவு கஷ்டப்படுற. அது மட்டும் வயிற்று குழந்தை வளர்றதுக்கு கொஞ்சம் மட்டும் நேற்று கண்கலங்காம இருக்கு. அந்த குழந்தைக்கு தான் பாதிக்கும் அப்படி சொல்லிட்டு நமக்கு காவேரி எவ்வளவு கங்கா கிட்ட சொல்லி பாக்குறாங்க. ஆனா கங்கா வந்து கண்களையும் கலைஞ்சிட்டு இருக்கலாம். காரணம் யாருங்க அப்படி சொல்லி கேட்காங்க. உடனே நமக்கு முறை நான் பசுபதி தான் அப்படி சொல்லி கேட்டு செம்ம கோவத்துல நம்ம கங்கா நிற்கவே இந்த பக்கம் காவேரி வந்து கண் கலங்கிக்கிட்டே கண்ணே தைரியமா இருக்கா அப்படி சொல்றாங்க. ஆனா கங்கா வந்து கொஞ்சம் கூட அதை கேட்காம கண்களையும் கலந்துட்டு இருக்குங்க. இதெல்லாம் பார்த்து காவேரி எதுவுமே சாப்பிடாம கொள்ளாம இருக்கணும் அப்படியே அங்கேயே மயக்கப்பட்டு விழுந்துறாங்க. இதை பார்த்து நம்ம விஜய் அது மட்டும் இல்லாம நம்ம குமரன் நிவின் கங்கா எல்லாரும் செம்மையா பதில் அடிச்சு போய் நம்ம காவேரி என்ன ஏதுன்னு பாக்குறதுக்கு ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போயிட்டு இருக்காங்க. அப்போ அங்க செக் பண்ணி பார்த்துன்னு சொல்றாங்க, நம்ம காவேரிக்கு அம்மா போட்டுக்கு இந்த மாதிரி நடத்தாங்க, பத்திரமா நீங்க பார்க்க மாட்டீங்களா? அது மட்டும் இல்லாம பிரெக்னெண்டா வேற இருக்காங்க, குழந்தைக்கு தான் ஆபத்து வரும் அப்படி சொல்லி கேட்டுன்னு நம்ம கங்கா அது மட்டும் இல்லாம குமரனுக்கு செம்ம ஷாக் ஆகுது. என்ன காவேரி கர்ப்பமா இருக்கலாம் அப்படி சொல்லி கேட்கறாங்க. உடனே விஜய் வந்து அந்த இடத்துல தலை குடிஞ்சு போய், ஐயோ உண்மை வேற தெரிஞ்சு போச்சு, என்ன பண்ண போறோம்னு சொல்லிட்டு அப்படியே திருத்தின்னு முடிச்சுட்டு இதை கவனிச்ச நிவின் வந்து, ஆமா காவேரி கர்ப்பமா தான் இருக்கா. அது மட்டும் இல்லாம காவேரி 2 மாசம் முழுகாம இருக்கா. இந்த விஜய்க்கு காவேரிக்கும் வந்து குழந்தை பிறக்க போகுது. இந்த உண்மை எனக்கு ஏற்கனவே தெரியும் அப்படி சொல்றாங்க. இதுக்கு என்ன குமரனும் கங்காவும் செம்மையா கொச்சு வளர்த்து அப்படியே கூனி குறுகி போய் நிற்கிறாங்க. காவேரி கர்ப்பமா இருக்கா. அப்போ இத்தனை நாளா நம்ம அம்மா வந்து எவ்வளவு நாளா காவேரி எப்படி தாழ்த்தி தாழ்த்தி பேசியிருக்காங்க. இதை பார்த்து நம்ம காவேரி எந்த ஒரு வார்த்தை சொல்லாம நம்மளுக்காக பொறுத்து பொறுத்து போயிட்டு இருந்திருக்கா. நம்மளுக்காக ஒண்ணு ஒண்ணா பார்த்து நம்மளுக்கு அவளுக்காக ஒண்ணுமே செய்யல அப்படி சொல்லிட்டு கங்காவும் குமரன் அங்கேயே கூனி குறுங்கி போய் நிற்கிறாங்க. இந்த பக்கம் எல்லா பிரச்சனையும் முடிஞ்சு நம்ம காவேரி கிட்ட போய் நம்ம கங்காவும் குமரன் சொல்றாங்க, என்னம்மா நீ கர்ப்பமா இருக்கு இந்த விஷயத்த கூட சொல்லியிருந்தா ஈஸியா நான் வீட்டுல பேசி உன்னை ஊத்தி சேர்த்து வச்சிருப்பேன்னு அப்படி சொல்றாங்க. இதை கட்டின காவேரி வந்து, அம்மா கூடி சீக்கிரம் புரிஞ்சு என்னையும் அவரை சேர்த்து வச்சிருவாங்க. ஆனா அதுக்கு இந்த குழந்தை காரணமா இருக்கக்கூடாது. அவர் என் மேல உண்மையான அன்பு வச்சுக்க சொல்லிட்டு அம்மாக்கே புரிய வரணும். அப்பவுமே அம்மா சேர்த்து வைக்கணும். இந்த குழந்தை காரணமாச்சு நானும் அவரும் சேரக்கூடாது பேச வச்சிருக்கோம் அப்படி சொல்லிட்டு இருக்காங்க. இன்னும் கங்கா வந்து என்ன மன்னிச்சிருடி, உன்னை அத்தை எவ்வளவுக்குள்ள அவமானப்படுத்தி பேசியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம நீ பால் குடிக்க கூடாது, வெயிட் தூக்க அப்படி இப்படின்னு சொல்லி உன்னை எவ்வளவுக்குள்ள இது பண்ணிருக்காங்க. ஆனா நீ எனக்காக பார்த்துருந்துக்க, ஆனா நீனும் தான் கர்ப்பமா இருந்திருக்க அப்படின்னு நினைச்சிருந்தா நானும் கர்ப்பமாக்க ஒண்ணுமே பண்ணணும்னு நினைச்சுப்பா. ஆனா நீ நான் நல்லா இருக்கணும்னு சொல்லிட்டு உன்னையும் வருத்திக்கிடுங்க, நான் மன்னிச்சிரு காவேரி அப்படி சொல்லிட்டு கங்கா மன்னிப்பு கேட்கறாங்க. உன்னை மன்னிப்பு கேட்டு கணக்குலையும் கலந்துக்கிட்டு அங்கிருந்து காவேரி விட்டு கூட்டிட்டு போறாங்க. அப்போ நம்ம காவிரியை பார்த்தோன்னே, அம்மா பட்டுருக்கு கொஞ்சமாட உனக்கு அறிவு இருக்க, போய் வெளியே போய் சுத்திடுவாரு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு காவிரி திட்டாங்க. இதை பார்த்தோன்னே நம்ம கங்காக்கு ரொம்ப கொஞ்சம் நிறுத்தமா, நானும் பார்த்து
சொல்கிறாங்க, ரொம்ப ஓவரா தான் பேசிட்டு இருக்கீங்க. காவேரி இந்த மாதிரி நிலைமையில எவ்வளோலாம் பிரச்சனை சமாளிச்சுக்க எனக்கு நல்லாவே தெரியும். அது மட்டும் இல்லாம இதுக்கப்புறம் காவேரி ஒரு வார்த்தை சொல்லக்கூடாது. காவேரி கர்ப்பமா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கங்கா எல்லாரும் முன்னாடியும் உண்மையை போட்டு உடைச்சுறாங்க. இது கேட்டோன்னா சாரதாக்கு இப்படியே தூக்கி வாரி போடுது. அது மட்டும் மத்த குடும்பம் செம்ம ஷாக்கோட நிற்கிறாங்க. இத கேட்டோன்னா சாரதா அப்படியே கண் கலங்கிக்கிட்டு நம்ம காவிரியே உறைஞ்சு போய் பார்த்துட்டு இருக்காங்க. நம்ம சாரதா எடுக்க போற முடிவு என்னவா தான் இருக்கும்? இந்த குழந்தைக்காக எப்படியும் விஜய் காவர சேர்த்து வச்சுருவாங்க. இல்லன்னா அந்த குழந்தைய உனக்கு வேணாம்னு சொல்லிட்டு நம்ம காவர்கிட்ட இந்த குழந்தைய அழைக்க சொல்ல போறாங்களா? கூடிய சீக்கிரம் சாரதாக வந்து விஜய் காவரை மனசார ஏத்துக்கிட்டு 2 பேரும் ஒண்ணு சேர்த்து வைக்கணும்னு நினைக்கிறீங்களான்னு வீடியோக்கு லைக் பண்ணிருங்க. யார் யாருக்கெல்லாம் விஜய் காவரை ரொம்ப ரொம்ப பிடிக்கும் நம்ம சேனலை தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணி இதே மாரி தொடர்ந்து ஆதரவு கொடுங்க. தேங்க் யூ ஃபார் வாட்சிங்.